மூலமா தேர்தல்ல ஏதோ சிறிய அளவுல பிரச்சனைகள் நடைபெற்றன அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையும் எண்ணத்தையும் மக்கள் மத்தியில உருவாக்குறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ஒட்டுமொத்த தேர்தலும் முறைகேடா இருக்கு. அதுதான் யதார்த்தம். ஒரு ஜனநாயகத்துல 90% ஒரு கட்சியால வெற்றி பெறவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா பீகார்ல பாஜக கூட்டணி 90% வெற்றி பெறுது. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் 90% ஜெயித்தாங்க. சுமார் 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் முதல்வரா இருக்கிறார். இந்த நிலையில 90% வெற்றியை அவங்களால எப்படி பெற முடிஞ்சது? அதுக்கு துளியும் வாய்ப்பு கிடையாது. ஆனா பெண்களுக்கு ரூபாய் 10,000 கொடுத்தார் அப்படின்னு ஒரு பொய்யான கருத்துருவாக்கத்தை செய்யறாங்க. ரூபாய் 10,000 கொடுத்தார் அப்படின்னா அதற்காக குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சிறிய பகுதியினர் வாக்களித்திருப்பார்கள். ஆனா 90% பேர் எப்படி வாக்களிப்பாங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லை. பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் பொறுத்தளவுல அவர் ஒரு தவறு செய்யறாரு. தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளை அம்பலப்படுத்துறதுல தனி ஒரு ஆளாக செய்து கொண்டிருக்கிறார். இந்தியாவின் ஜனநாயகமே காலியாகிறது என்கிற சூழல்ல ஒரே ஆளாக நின்று இந்த வேலையை செய்யறது எப்படி சரியா இருக்கும்? ஜனநாயகத்துல அக்கறை கொண்ட மற்ற கட்சிகளையும் அமைப்புகளையும் சிவில் சொசைட்டியையும் ஒரு அணியாக அமைத்து கொண்டு இந்த வேலைகளை அவர் செய்யணும். அதோட இந்தியாவின் ஜனநாயகத்தையே காலி செய்யும் வேலை நாட்டில் நடைபெறும் போது வாக்கு திருட்டு அப்படின்னு ராகுல் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படி சொல்றது ஏதோ சில்லறத்தனமான திருட்டு வேலை என்பது போல இருக்கு. ஒருவரின் சட்டை பையிலிருந்து 10 ரூபாயை பிட்பாக்கெட் அடித்து விட்டார்கள் என்பது போல இந்த விவகாரத்தை ராகுல் முன்னிறுத்துவது மிகவும் தவறான ஒரு செயல்.